சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாநாடு நடைபெறும் திடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று ஏற்பாடுகளை ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜ், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுகவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளை காலை நடைபெற திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். அந்த ஏற்பாடுகளை, இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரத்தை பதிவு செய்யலாம். மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்ற பெயரில் திமுக இளைஞரணி மாநாடானது நாளை நடைபெற இருக்கிறது. அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். இறுதிக்கட்ட ஏற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் சென்றிருக்கிறார். திமுகவை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பல்வேறு நபர்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். அதற்கான அந்த முகப்பு பிரம்மாண்டமான வடிவில் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தந்தை பெரியாரினுடைய உருவங்கள், முன்னாள் முதல்வர் கருணாநிதி உள்ளிட்டோரின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட அந்த முகப்பு, பிரம்மாண்ட முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பல திமுக தொண்டர்கள் இந்த மாநாட்டில் பங்கு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த திமுக இளைஞரணி மாநாடு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படக்கூடிய நிலையில் மாநில உரிமை மீட்பு என்ற பெயரில் இந்த மாநாடானது நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அந்த பணிகளை, இறுதிக்கட்ட பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். திமுக இளைஞரணி மாநாடு பிரம்மாண்ட ஏற்பாடுகளோடு நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த இறுதிக்கட்ட பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சேலம் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய பெத்தநாயக்கன்பாளையத்தில் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. முன்னதாக இன்று அந்த மாநாடு நடக்கக்கூடிய திடல் அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டு சுடரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றி வைக்கிறார். அதே போல ட்ரோன் காட்சிகள் நடத்த இருக்கிறார்கள். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரியாக 5 மணி அளவில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய காமலாபுரம் விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு தற்பொழுது மாநாடு நடக்கக்கூடிய பெத்தநாயக்கன்பாளையத்தில் உள்ள அந்த திமுக இளைஞரணி மாநாட்டு திடலுக்கு தற்பொழுது வந்திருந்திருக்கிறார். இங்கு அவருக்கு வரும் வழியிலும் திமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்தார்கள். இதற்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் வழிநெடுக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டு சுடரொலியை ஏற்றி வைத்தும் இங்கு ட்ரோன் காட்சிகள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுகிறார். கண்டிப்பா கோகுலக்கண்ணன், அந்த சுடர் ஒளியை முதலமைச்சர் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா அந்த சுடர் ஒளியை முதலமைச்சர் கிட்ட திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு, நாளைய தினம் அந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவில் நடைபெற்று இருக்கு, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கு கோகுல்? நடைபெறுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெத்தநாயக்கன்பாளையம் அருகே சுமார் 105 ஏக்கர் பரப்பளவில் நிலம் சமப்படுத்தப்பட்டு இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 லட்சம் இருக்கைகள் அமைக்கக்கூடிய வகையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உணவு கூடங்கள் உள்ளிட்டவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு பந்தல் மட்டும் 9 லட்சம் சதுரடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உணவு உண்ணும் இடம், உணவு சமைக்கும் இடம் எல்லாம் ஒரு 5 லட்சம் சதுரடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டு திடலில் உள்ளே நுழைந்தவுடன் மிக உயரமான, அதாவது 100 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான ஒரு கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
நாளை காலை 9 மணிக்கு திமுக மகளிர் அணியை சார்ந்த கனிமொழி எம்பி அவர்கள் வந்து அந்த உயரம் 100 அடி உயரமுள்ள அந்த கம்பத்தில் வந்து திமுக கொடியை ஏற்றி வைக்கிறார். அருகிலேயே வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் அன்பழகன் ஆகியோரது சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகளும் வந்து திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதனை ஒட்டி மாநாட்டில் வந்து 22 தலைப்புகளில் வந்து அமைச்சர்கள், திமுக பிரமுகர்கள் வந்து உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மாலை இறுதியாக நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு நிறைவு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் வந்து உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை காலை முதல் நாளை இரவு வரை வந்து இந்த மாநாட்டு நிகழ்வானது வந்து நடைபெற இருக்கிறது. முன்னதாக இன்றைய தினம் வந்து அதாவது 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு வந்து சென்னையிலிருந்து ஒரு சுடர் எடுத்து வரக்கூடிய ஒரு பயணத்தை அங்கு தொடங்கி வைத்தார். தொண்டர்கள் அந்த சுடரை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சுடரை முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு அவர் அந்த சுடரை ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து இங்கு வந்து ஒரு 1500 ட்ரோன்களை கொண்டு வானத்தில் வந்து அந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய மின்னொளி மூலமாக ட்ரோன் காட்சிகள் வந்து தற்பொழுது காண்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளுக்காக 1500 ட்ரோன்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாநாடு அந்த இடம் முழுவதும் வந்து மாநாட்டு பந்தலுக்கு எதிரிலும் பல இடங்களில் வந்து வாகனங்கள் எல்லாம் நிறுத்துவதற்காக தனித்தனியாக வாகன நிறுத்துமிடங்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே கொண்டு வாகனங்களை நிறுத்துவதற்காக அவர்களுக்கு அந்த கூகுள் மேப் லிங்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்தந்த மாவட்ட பெயருடன் அந்த வாகன நிறுத்தும் இடங்கள் வந்து முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் வழிநெடுகிலும் ஏராளமான கொடிகள் கட்டப்பட்டு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு ஒரு திருவிழா கோலமாக காட்சியளிக்கிறது. கோகுல், இப்போ எவ்வளவு தொண்டர்கள் வந்து இப்போ இந்த நிகழ்வுல வந்து பங்கெடுத்திருக்காங்க? திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறது கூடிய அந்த முக்கிய பல நபர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல்.